ஹாய் ஆல், என்னோட ஸ்டைல் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எண்ணெயும் நெய்யும் போட்டுக்கோங்க. எல்லா ஹோல் ஸ்பைசஸோட கொஞ்சம் ஜீரக சோம்பு போட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 65 எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆல்ரெடி வதங்கி வந்த வெங்காயம் தக்காளி கூட மஞ்சள் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாத்தையும் நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்க அரிசியை போட்டு ஓவரால் ஒரு சூப்பர் மிக்ஸ் கொடுங்க. ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் போட்டு நல்லா டுகெதர் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பன்னீர் 65 போடலான்னு பார்த்தா மசாலா ஒரு பக்கம் பன்னீர் ஒரு பக்கம் சொதப்பிடுச்சுங்க. பரவாயில்லன்னு மனசை தேத்திட்டு எல்லாத்தையும் அழகாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. புதினாவை பார்த்தா புதினாவை காணும். பாஸ்மதி அரிசி இல்லை, ஏதோ ஒரு அரிசியை போட்டு இருக்கிற கொத்தமல்லியை போட்டு மூடி வச்சு தம் போட்டு எடுத்துட்டு இன்னைக்கு பாதி இன்க்ரீடியன்ஸ் இல்லை, சுமாராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பிரியாணியை சர்வ் பண்ணால் சுமாராக வந்த பிரியாணி சூப்பர் ஹிட்டு. ஒரே பாராட்டு தான். உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் நடந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.